படம் தமிழ் அது வந்து ரொம்ப பெருசா போகல. ப்ரொடியூசர் கையை கடிக்காத அளவுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் கையை கடிக்காத அளவுக்கு நல்லபடியா போச்சு. ஆனா மிகப்பெரிய ஒரு ரன் எனக்கு கிடைக்கல தான். ஆனா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் எடுத்த ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு பேர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ப்ளஸ் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்த சாமி அதே மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல எந்தெந்த இடத்துல அவர் இருந்தாலும் சுட்டி காட்டினீங்க. ஆனா நான் கமர்ஷியல் எப்படி படம் வந்து தைரியமா கமர்ஷியல் எடுக்கிறோம் அதே மாதிரி எவ்வளவு திட்டாலும் வந்து நான் வந்து கோச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நம்ம தப்பு பண்றோம்னு தெரியும். கமர்ஷியலா கச்சா மட்டும் கமல் டிவில எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் எழுதுற போது என்ன ஒரேமா எடுத்துட்டு எழுதாதான் செய்வாங்க. அதை வந்து நான் உண்மையா சொல்றேன். நான் வந்து சந்தோஷமா எடுத்துக்கிற ஆட்கள்ல நான் ஒரே ஆள் சொல்லக்கூடாது. ஆட்கள்ல நான் நம்பர் 1. ஆனா எந்த இடத்துலயும் என்னுடைய கேரக்டரையோ உழைப்பையோ நான் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் சொன்ன டைம்ல கொடுப்பாருன்றதையோ இல்ல இவன் வந்து இழுத்து விடுவாங்க இல்ல இதுவரைக்கும் எந்த ஒரு என்னை வந்து பத்திரிகையில வந்து நீங்க வந்து ஒரு வார்த்தை கூட என்ன வந்து இது விட்டு கொடுக்காம அந்த விஷயத்துல பண்ணிருக்கீங்க. அதுக்கு வந்து எல்லா பத்திரிகைக்கும் எல்லா மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இது வந்து அது மூலமா தான் நிறைய பேர் இன்னைக்கு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து பிரச்சனை எல்லாம் டைரக்டர் ஒரு வேற அவர் வேலையை பம்பர் போயிடுவாரு அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நீங்க வந்து எனக்கு பண்ணிருக்கீங்க. மிகப்பெரிய நன்றி. ரெண்டாவது 12 படங்கள் முடிச்சு 13வது படம் வந்திருக்கேன். எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. திரும்பி பார்த்தா இவ்வளவு நாள் எப்படா எத்தனை ஷாட் எடுத்தோம் எத்தனை படம் எடுத்தோம் ஆச்சரியப்படுற அளவுக்கு பூஜை வந்து விஷால் வந்து ப்ரொடியூசரா இருக்கும்போது அவர் குழந்தை கமிட் ஆகும்போது நியாயமா தான் இருந்துச்சு எனக்கு. நான் ஹீரோவே ப்ரொடியூசர்னா எப்படாது அதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி என்ன பண்ண போறேன். ஆனா விஷால் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பாண்டிய நாடுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டிகள் பஸ் மீட்ல பேசுற பேச்சுகள் இந்த மேடைகள்ல பேசுற பேச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்காரு. ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. நிச்சயமா கூட வந்து நம்ம தைரியமா போகலாம். நம்ம கதையும் வந்து கொஞ்சம் கதை வந்து எமோஷனலா ஒரு கை கடக்கமான கதையா வந்து ஸ்கிரீன் பிளே பெருசா இருக்கு. இந்த ஸ்கிரீன் பிளே வந்து நல்லபடியா நம்ம வந்து படமா கொண்டு வரணும்னா ஒரு சரியான ப்ரொடியூசர் வேணும். சரியான ப்ரொடியூசர் கதையை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஒரு ஹீரோ வந்து நிச்சயமா வந்து ஒரு டைரக்டர் எடுத்து நல்லா கதையை புரிஞ்சுக்கிட்டாதான் அது வந்து நல்லா வரும் அந்த படம். அந்த வகையில் இவரே ப்ரொடியூசரா இருந்தா நிச்சயமா வந்து செலவெல்லாம் நல்லா பண்ணுவாரு. அவருக்கே தெரியும் என்ன எடுக்கிறது, அதனால எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா நம்ம கூட போனேன். உள்ள போன படம் இருந்தது ஒரு எக்ஸலன்ட் ப்ரொடியூசர் கூட நான் வந்திருக்கேன். ஏன்னா கடவுள் புண்ணியத்தில் அவர் திரைக்கும் ரிலீஸ் பண்ண 2 படமும் சொந்தமா 2 படத்தையும் சொன்ன டைம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தையும் தீபாவளி கொண்டு வரணும்னு நினைச்சாரு. நாங்களும் கூட சேர்ந்து உழைச்சோம், கரெக்டா கொண்டாடினோம். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு ப்ரொடியூசர் சொன்னாங்க. அன்னைக்கு கூட நம்ம போன வாரம் மீட் சொன்னேன். ஒவ்வொரு விஷயமும் டெய்லி உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. நம்மள்கிட்ட சொல்லி நம்மள்ட்ட ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா மேனேஜர் கிட்ட ஏன் அதிகமா கொடுத்து ஏன் கம்மியா கொடுத்து விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்குன்னா கடைசி வரைக்கும் ஏன் அதிகமா போச்சு கடைசி நாள் வந்து யாருமே கேட்க தேவையில்லை. முதலே தெரிஞ்சிடும் எதுக்கு அதிகமா போகுது எது கம்மியா போகுது. ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து புதுசா ஒரு ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பணத்தை போட்டா மட்டும் பார்த்தாது, அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாம் கிடையாது. நம்ம உட்காந்து கணக்கு பார்க்கணும். அப்பதான் வந்து நம்ம காசு வந்து பத்திரமா வருதா வரலையாங்கிறது முதல்ல தெரியும். கொஞ்சம் அதிகமா போனாலும் முதல்ல ப்ரிப்பேர் ஆகிடலாம். கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் முதல்ல இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணலாம், அந்த காசு வச்சு ப்ரிப்பேர் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசரா இருந்தாரு. கடைசியா எனக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கிடைச்சது இந்த படத்துக்கு. அந்த யூஎஸ் சர்டிபிகேட் கூட சந்தோஷமா வாங்கிக்கோங்க சார். எனக்கு படம் உள்ள ஃபுல்லா பார்த்துருக்கேன். இதுல இருந்து எதையும் வந்து ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் தூக்குனா வியூ கூட கிடைச்சிருக்கலாம். பட் வேணாம், நீங்க வந்து யூஏ வாங்கிக்கோங்க, நம்ம இது கூட டிராவல் பண்ணிடலாம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு வேணாம்னு சொல்லி கடைசி வரைக்கும் சப்போர்ட்டா இருக்க விஷாலுக்கு வந்து இந்த படத்துக்கு எப்பவுமே நான் ப்ரொடியூசர் டைரக்டர், அதனால ப்ரொடியூசர் பத்தி நிறைய பேசுறேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்க வந்து எனக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். ஒரு படம் எடுத்தேன், அதுல ஃபுல்லா குடும்ப கதை தான். ஆனா அங்கேயும் பிரகாஷ் ராஜ் வந்து டாக்டர் போடுறாரு, போறாரு, அவரை அடிக்கிறதுக்கு 10 பேர் அனுப்புறாரு. அப்ப என்ன பண்றது, ஆட்டோமேட்டிக்கா அடிதடி ஆகி போகுது. அடிக்கிறவங்க கையில அறுவா எடுத்துடுறான். எவ்வளவு சாப்பிட்டா போனாலும் சவுத்து வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து எப்படி ஒரு தகராறு வந்தது, ஒரு பிரச்சனை வந்துருது. அறுவா இல்லாம கூட சிங்கத்துல எல்லாம் அறுவாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிங்கத்துல துப்பாக்கி அப்படிதான் அந்த போலீஸ் படம் அறுவா அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் அறுவா இல்லாம எடுத்த படம் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டெல்லாம் செஞ்சிருந்தீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துல அமையும். உண்மையிலே இருக்கலாம். எனக்கு வந்து நான் முதல்ல வந்து இன்ஸ்பெக்டர் ஆகணும், அதாவது எடுத்தோட ஒரு டிகிரி படிச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசை. வீட்டில் வந்து அப்பா வேண்டான்ட்டாங்க. சரி நம்ம ஒரு ஹையர் கிரேடு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா
அப்ப யாரும் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு கேப்டன் மாதிரி இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஐபிஎஸ் படிச்சாச்சுன்னா எடுத்தோடனே அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் வாங்கிக்கலாம், இல்லை டிஎஸ்பி ரோல்ல போடுறாங்க. ஓகே படிக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு புக்கெல்லாம் வாங்கி படிச்சு போய் ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தோம்னா அங்கேயே ஷாக்குனாரு. ரொம்ப அறிவு வேணும் போல இதுக்கு ஆசை இருந்தா பார்த்தா அறிவு கூட அதெல்லாம் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே தூக்கி அங்கேயே சூழப்பேட்டில் தான் ஒரு இடத்துல அந்த ஆர்டிகளோட பத்திரமா வச்சிருக்கேன். நாளைக்கு யாரும் நம்மளா காட்டணுன்றக்க வச்சிருக்கேன். அப்படியே யாரை கட்டிட்டு வந்துட்டேன் இது வேலைக்கு ஆகுது. அடுத்து ஸோ ரியல் எஸ்டேட்ல ஆல்ரெடி இருந்தாங்க. அதுல இருந்து டிரான்ஸ்பர் ஆனது தான். இந்த ஆசைகள் எல்லாம் நிராசையா மாதிரி வக்கீலுக்கு படிக்கணும்னு சொல்லி சீட்டே கிடைக்காம ஒரு ஆள் பின்னாடியே சுத்தி கடைசி 6 மாதம் கழிச்சு சீட்டில் எடுத்தாங்க. இப்படி எல்லாம் நினைச்சாலே கிடைக்கல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு யாரை கட்டிட்டு கடைசியா வந்துதான் நம்ம ஏதாவது பிசினஸ்ல இருந்து வெளியே எங்கேயா போடும், எங்கேயா அட்டிமையா வேலை செய்யணும், முழுமையா வேலை செய்யணும், அதுல இருந்து முன்னேறி வரணும். அதுக்கு எந்த இடம் கரெக்டான போது வீட்டை சுற்றி ஒரு 10-20 ஸ்டுடியோ இருந்துச்சு. சாலிகிராமம் தான் என்னோட ஏரியா. அந்த இது உள்ளே போயிடுவோம். அது அப்பப்போ கதை தட்டிக்கிட்டே இருக்கணும். போயிடலான்னு சொல்லி அது கூட வந்தேன். அவரோட பிளேஸ்ல வந்து ரஜினிகாந்த் சார்ட்ட ஃபர்ஸ்ட் படம் அசிஸ்டன்ட் பண்ணேன். அங்கே வந்து நிறைய டேரக்டர்ஸ் நம்ம அலெக்ஸ் பாண்டியன் சார், நடராஜ் சார், கேபி சார், சரண் சார், நாசர் சார், நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணேன். டிவி சீரியல்ஸ்ல ஒரு நம்ம அமித்காந்த் சார் இல்லை எதுவும் விடுறது கிடையாது. வளர்ச்சி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அடிச்சு கடைசியில் அமுதாஸ் சார் வந்து தமிழ் எல்லாமே அந்தந்த நேரத்தில் அது கூட அட்டாச் ஆகி போயிடுறது. ஆனால் போலீஸுன்றது கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அந்த போலீஸ் கேரக்டர் வந்து ஒரு சீன் எடுத்தோம்னா தைரியமா எவனா அடிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த காக்கி சட்டைக்கு வந்து ஒரு பலம் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் கூட படம் எடுக்கும் போது நமக்கே டோட்டலா ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நல்ல சீன் எடுக்கிறோன்ற மாதிரி போலீஸ் கேரக்டர். எல்லாருமே அந்தந்த நேரத்தில் எனக்கு வந்து காலையில 6:30 மணிக்கு வர்ற நடிகர் எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து அத்தனை பேர் வந்து நல்ல நடிகர்கள் தான். எல்லாரும் வந்து எனக்கு வந்து அதுல வந்து யாருமே எனக்கு வந்து குறை வைக்கல. ஏன்னா கொஞ்சம் லேட்டா போற நடிகர்கள் என் கூட வந்தோம்னா கரெக்டா டைம் கொடுத்துருவாங்க. மற்றபடி நடிப்பு விஷயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனை பண்ணிருக்காங்க. அதனால என்னோட கேரக்டருக்கு ஏற்பட்டு எல்லாருமே நல்லா கவர் அத்தனை பேர் ஏன் சரத் சார் வந்து ஐயால வந்து உட்காந்து அந்த ஓல்டு கட்ட போட்டு வந்து பாட்டுல பார்த்தா எனக்கே வந்து எங்க அப்பா உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு டென்ஷனாவே இருக்கும். அவரும் அந்த கட்ட போட்டா பேசவே மாட்டாரு, அமைதியா உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ இது மாதிரி அத்தனை பேருமே வந்து ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொருத்தரும் கோஆபரேட் பண்ணிருக்காங்க. எனக்கு அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய பாடம் நினைக்கிறேன். அந்த வியாபாரம் வந்ததுதான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். பிசினஸ் வந்து எந்த மாதிரி பிசினஸ் இருந்தாலும் ஃபைனலா சேல்ஸ்ல வந்து சக்சஸ் பண்ணணும் மட்டும்தான் லாபம். சேல்ஸ்ன்றது ப்ராடக்ட் நல்லா இருந்தாலே சரி, ப்ராடக்ட் கரெக்டா ஒர்க் பண்ணி எந்த தொழிலையும் நான் சொல்றேன். பிசினஸ் கண்டிப்பா ஆனாதான் முடியும். நான் மளிகை கடையில இருந்தே சொல்றேன். அது வந்து ஒரு பெரிய ரிஸ்கி ஏரியா. அதுக்குள்ள இருந்தா ஒன்லி பிசினஸ் மேனா இருந்தா மட்டும்தான் வந்து போராடி ஜெயிக்க முடியும். அதுலயும் ஜெயிக்கலாம், போராடணும். அது மளிகை கடையா இருந்தாலும், ஹார்ட்வேர் இருந்தாலும், ரியல் எஸ்டேட் இருந்தாலும், கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும், ப்ரொடக்ஷனா இருந்தாலும், சினிமா ப்ரொடக்ஷனா இருந்தாலும், அந்த ஒரு வேலையை மட்டும் நான் செய்யறதா இருந்தாச்சுன்னா நான் அதுக்கு போயிடுவேன். இந்த வேலையை சேர்த்து செய்யணும் கண்டிப்பா என்னால செய்ய முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. எனக்கு ஒன்லி எடுத்த வேலையை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா செய்யும். இதுக்கே பயந்து வைத்த கலைக்கு வேலை செஞ்சுட்டு ஒவ்வொரு நாள் டூட்டி நடக்காதா, நாளைக்கு எந்த பிரச்சனை ஆஃப் போய்க்கு போறோம் ஒண்ணுமே தெரியாது. இதுல ப்ரொடக்ஷன் வச்சு செக்ல கேட்டு போனா முடிஞ்சது கதை. சீன் எல்லாம் அப்புறம் நடக்காது. என்னால முடியாது. சில பேரால முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் 2 படம் 3 படம் டைரக்டர்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு எங்களால ஒரு படமே வந்து வருஷத்துக்கு பண்ண முடியல. ஒரே நேரத்தில் 2 படம் 3 படம் பண்ண டைரக்டர்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி சில அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களால படம் ஃபீல் பண்றாங்க. ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஹீரோ எல்லாம் சேர்த்து பண்றாங்க. அதுல சக்சஸும் பண்றாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த். ஆமா, அது ஐயா டைம்ல வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த கதையில கேரக்டர் வந்து 18 வயசு கம்மியா இருக்கணும். அந்த அப்போ புதுசா ஒரு பெண் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப தேடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மலையாளத்துல ஒரு படம் 2 படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை போட்டு வந்து நல்லா இருந்துச்சு. உடனே இங்க இருந்து கிளம்பி போய் அவங்க ஒரு ஷூட்டிங்ல இருந்தாங்க. மோகன்லால் சார் ஷூட்டிங்ல இருந்தாங்க. என்ன படம் பேர் போனோம். நேர்ல பார்த்த உடனே அவங்களுக்கு லாங்குவேஜ் கூட கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பாதிக்கு மேல தமிழ் நல்லா பேசிட்டு இருந்தாங்க.
அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே அடுத்த ஃபிளைட் வந்தோம். ஸோ இப்படிதான் இருக்கிற டேரக்டர்ஸ்ல நான் உதாரணம் சொல்லுவேன். நீங்க தப்பா ரைட்டா தெரியாது. நீங்க உதாரணம் சொன்னீங்க, எங்க கிரேட் சங்கர் சார் மசாலா படம் தான் எடுப்பாரு. அதை வந்து பிரமாண்டமா எடுப்பாரு. அவர் தான் இன்னைக்கு நம்பர் 1 இந்தியாவிலே பெரிய படம் நீங்க வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ஐ பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து ரவிக்குமார் சார், அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் மசாலா தான். ஆனா அந்த மசாலா வந்து பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சார் படம் பண்றாரு, கமல் சார் படம் பண்றாரு, சக்சஸும் பண்றாரு. அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ண கூட அவங்களாம் வந்து அப்படி தோற்று வந்து அப்சர்வேஷன் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ரூட்ல நம்ம போயிட்டு இருக்கலாமே. கொஞ்சம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் தேவைப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இருந்துடலாமே தான் நான் ரூட்ல போயிருக்கேன். வேற எந்த ரூட்டுக்கு போகலாம்னா எனக்கு பெருசா தெரியாது. எனக்கு ஒண்ணு அதை நான் ட்ரைலாம் பண்ண ஒரு படம் 2 படம் பெருசா சக்சஸ் ஆகுது. இது இது 100% சக்சஸ் ஆகும்னு நான் நம்பி அப்படின்னு நம்பல. இது நமக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு ரூட் தெரியுது, இல்ல ஸ்ட்ராங்கா சொல்லி போயிட்டு இருக்கேன். அடுத்த படம் வந்து நான் சூர்யா சார் படம் பண்றேன். அது வந்து என்ன இன்னும் தெரியல. ஏன்னா அந்த படம் முடிச்சு 23 வந்து ரிலீஸ் ஒரு 2 நாள் கொஞ்சம் ப்ரொமோஷன் நாளைக்கு பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் சூர்யா சார் உட்கார போறேன். ஏற்கனவே நாங்க 2 ஸ்கிரிப்ட் பேசி வச்சிருக்கிறோம். அதுல எது இல்ல சிங்கப்பிரியா கன்வெர்ட் பண்றோமா என்ன இன்னுமே எனக்கு தெரியல. அடுத்த படம் இந்த ஆக்ஷன் படம் அதனாலதான் அது படம் தெரியவே கொடுக்குது. அடிதடியே கொஞ்சம் அதெல்லாம் இருக்கு. ஒரு ஃபேமிலி படமா தான் எடுத்திருக்கோம். ஆனா ஃபேமிலி வந்து கொஞ்சம் குறைவாகவும் எமோஷனா கதை சொல்றதுக்கு மட்டும் ஃபேமிலி வச்சுட்டு மற்ற விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு லவ் ட்ராக்கு சொல்லி கூட அந்த இவருக்கு நம்ம சூரிக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு இதா வந்து நல்ல ஒரு காமெடி ட்ராக் கதைக்குள்ள தான் சீன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போகலாம். ஆனால் தனி சீன்ஸாவே நிறைய விமானம் மேட்சை உள்ள போட்டு அவங்க காம்படிஷன் அவங்க ஒர்க் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா வந்துருக்கு. அதே மாதிரி ஆக்ஷனும் நிறைய வந்துருக்கு. அதுல வந்து அதனால ஸ்கிரிப்ட் நான் சீக்கிரம் முடிக்கிறது இல்லை. நான் இப்போ 6 மாசம் மினிமம் ஸ்கிரிப்ட். அந்த 6 மாசம் வந்து எனக்கு 1 வருஷம். ஏன்னா என்னுடைய நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம். நான் போய் சென்னையில வந்து கண்டிப்பா 16 மணி நேரம் வேலை செய்வேன். இதே ஸ்கிரிப்டுக்காக நான் அவுட்டோர் போனோம்னா 20 மணி நேரம் 22 மணி நேரம் டோட்டலா வந்து அடுத்த நாள் காலையில தூங்காம சேர்ல உட்காந்து அப்படியே கூட கண்டினியூ பண்ணுவேன். இது மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் ஸ்கிரிப்ட் ஒர்க். அண்ட் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி நைட் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணி அடுத்த நாள் எடுக்க போற சீனை. அதுக்கப்புறம் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்தா அடுத்த ஷெடியூல் டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்னும் கூட எவ்வளவு டைம் ஆகுது பாருங்க. டிஸ்கஷன் வந்து இவ்வளோ இந்த படம் நான் எடுக்கிற படம் சுமாரா இருந்தாலும் அது வந்து ஏகப்பட்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்த படம் தான். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து காப்பாற்றும். நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு இருக்க டைரக்டர்ஸுக்கு சொல்றேன், என்னுடைய அட்வைஸ் கிடையாது, ஒரு அன்பான ஒரு கோரிக்கையா ஏதோ டிஸ்கஷன் பேசிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். பேச 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 வேண்டாங்கிறது கழிஞ்சு போயிடும், வேணுங்கிறது உள்ள வரும், நல்லா இல்லாத போயிடும், நல்லது வரும். டைம் நம்ம முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம இந்த ஷூட்டிங் தான் முடிவு பண்ணா நிச்சயமா வந்து 70-10% நம்ம வந்து ஏதோ ஒன்று பேச முடியும். டைம் இருக்கிற வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்காது. எல்லாம் வந்து பொலைட்டா ரொம்ப ஒரு ஹோம்லியான கேரக்டரா இருப்பாங்க. எவ்வளவு மாடர்ன் கேரக்டரா இருந்தாலும் இப்போ நான் மாடர்னா ரொம்ப டீல் பண்ண கேரக்டர் வந்து சிங்கத்துல அனுஷ்கா கேரக்டர் நல்ல ஒரு பிச்சான ஒரு பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிப்பா, பிளைட்ல வந்து இறங்குவா, அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பா, அம்மா கூட சேர்ந்து அப்பாவை கலெக்ட் இது மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் அவளுடைய இதை வந்து காட்ட மாட்டான். ட்ரெஸ்ஸிங்லயும் சரி அவளுடைய கேரக்டர் வந்து அவளுடைய நம்மளுடைய பண்பாடை விட்டு தாண்டாத அந்த மாதிரி கேரக்டர் தான் காட்டிருப்பேன். சாமின்னு வரும்போது கொஞ்சம் கிளாமரா காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அது காஸ்டியூம்ல இருக்கும். அதே ஃபார்முலா தான் நான் பண்ணியிருக்கேன். தாங்கள் வந்து கொஞ்சம் கிளாமரா இருப்பாங்க. மற்ற சீன்ஸ்லாம் வந்து பொலைட்டான ஒரு நம்ம தமிழ் குடும்பத்துக்கு வேண்டாம், ரொம்ப வந்து ஒரு மாடர்ன் தாட்டோட தமிழ் குடும்பத்துக்கு வேண்டாம். அதுக்காக அவங்க வந்து ரொம்ப பின்னாடி போய் பிக் பண்ற ஆளும் கிடையாது. நல்லா யாரா இருந்தாலும் டைரியா வந்து பேசுற மாதிரி இருக்கேன். அதுக்காக நான் சொல்லியே வந்து இந்த படத்துல அவங்க நடிக்கணும்னு நினைச்சது காரணம் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முன்னோடியான கேரக்டர். அதுக்கு அவங்க பண்ணா நல்லா இருக்கும். இமேஜ் வைஸ் அவங்களுக்கு வந்து பாஸ்ட் தாட் உள்ள ஒரு பெண்ணா அவங்க வந்து, ஏன்னா பல துறைகள்ல வந்து அவங்க வந்து சாதனை பண்ணிடுறாங்க. மியூசிக்ல இருந்து நடிப்புல இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க அந்த இமேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க நான் மட்டும்தான் ஆசைப்பட்டா நடக்காது. அமையணும். நிறைய பேர் கூட பேச்சுவார்த்தைலாம் அமையணும். ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்கள வச்சு படம் பண்ற ப்ரொடியூசர் வந்து என்ன வச்சு படம் பண்ணணும், எங்க 2 பேரும் டேட் ஒன்னா கிளாஷ் ஆகணும். இவ்வளோ டைம் இருக்கு. நான் வந்து வெயிட் பண்ணி படம் பண்றாங்க. ஒரு படம் பண்ணும்போது இன்னொரு படம்
அப்படியே ஜம்பாய் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அமைப்பு வந்து நிச்சயம்